நிலைமையில நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது, அகந்தியில பேசுறீங்க. சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும். அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் வரும், அப்பொழுது இதற்கெல்லாம் விடிவு காலம் இருக்கும். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார், 40க்கு 40 நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பத்தை விளைவித்து திசை திருப்புவதாக அரசியல் செய்கிறார். இதே ஸ்டாலின் பேசுறார், எதிர்க்கட்சின்னா அரசியல் செய்யாத, அகிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னார், எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்யும், அகிலே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்துவிட வேண்டாம். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு காணுவதால் நல்ல அரசாங்கத்துடைய கடமை, தட்டி கழிப்பது அல்ல. அதோடு அறிவிச்சவர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் அழகாக சொன்னார், உள்ள குமரலை இங்கே வெளிப்படுத்தினார். சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த வந்த குமர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அவர் அந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது, எவ்வளவு அவர் உள்ளம் நொந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிட வேண்டுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தடுக்க வேண்டும். கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருக்கின்றது, மெத்தனால் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய கெஞ்சி கெஞ்சி அவருடைய உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவிக்கின்றார், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில், கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது, போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் தெரிவிக்கிறார், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார், கள்ளக்குறிச்சியிலே அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார். என்ன செய்வது? எதிர்க்கட்சியா இருக்கின்ற காரணத்திலே அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 2 மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் பணம் படைத்தவர்கள், அதிகாரமிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு 63 பேர் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள், பல பேர் கண் பார்வை போய்விட்டார்கள். இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலையை நீங்கள் பாருங்கள்.